பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மனுஷர்களை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை யாராவது நம்மை நன்மையினாலே நிரப்ப மாட்டார்களா என்று சொல்லி, நமக்கு யாராவது நன்மை செய்ய மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு நாம் மனுஷர்களை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குகிறவர் ஒருவர் தான், அவர் தான் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய நன்மைக்காக நீ யாரையும் நீ எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை நன்மையினாலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வரிகளை நாம் பார்க்கும் பொழுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அன்பான பிள்ளைகளே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறன்னு சொல்லிவிட்டு அதோடு கூட சங்கீதக்காரன் இந்த வசனத்தை முடிக்கல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகன்னு சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறத நாம் பார்க்கிறோம். நன்மை குறித்து சொல்லிவிட்டு இந்த சங்கீதக்காரன் ஏன் அடுத்த வரியிலே கழுகை குறித்தவர் ஏன் சொல்ல வேண்டும்? அன்பான பிள்ளைகளே, கழுகுக்கு தன்னை உண்டாக்கின தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கழுகு வாழ்க்கை குறித்து. பல கழுகுகள் ஒரு 25-30 வயதிற்குள்ளவே மரித்து போகும். அதற்கு ஒரு வியாதிப்படுகிற ஒரு காலம் வரும். அந்த நாட்களில் அது மிகவும் பலவீனப்பட்டு ரெக்கைகள் அதிகமாய் வளர்ந்து அதனுடைய அழகு கொஞ்சம் கூர்மை மங்கி அப்படி அது இருந்து அது பசியினால் வேட்டையாட முடியாமல் சோர்ந்து போய் அப்படியே பலனை இழந்து மரித்து போகும். ஆனால் சில கழுகுகள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கும். அது என்ன செய்யும்னு கேட்டால், அது பறக்க முடியாமல் பறந்து அந்த நேரத்தில் ஒரு உயரமான ஒரு மலையின் மேலே ஏறி அது போய் நின்று கொள்ளும். தன்னுடைய ரெக்கைகளை ஒவ்வொன்றாக பீத்து முழுவதுமாக எரிந்துவிடும், மொத்தத்தையும் பிச்சிடும். இப்போ பறப்பதற்கு பலன் இல்லை. அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அலகு இருக்கு இல்லைங்களா, அளவுக்கு அதிகமாய் வளர்ந்துருக்கிறதா அந்த மூக்கு பகுதியை அந்த பாறையிலே போட்டு வேகமாய் அதை அடிக்கும். அது அடித்து தன்னுடைய அலகையும் உடைத்து கொள்ளும். இப்போ பறப்பதற்கு பலன் இல்லை. எதிரி யாராவது வந்தால் அந்த எதிரியோடு கூட போராடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பலன் இல்லை. இப்போ அது யாரை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், முழுக்க கர்த்தரை சார்ந்திருக்கிறது. தன்னை உண்டாக்கின ஆண்டவரை சார்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரைக்கும் தன்னுடைய ரெக்கைகளையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய மூக்கு பகுதியை இழந்து அது கத்திக்கொண்டே இருக்கும், பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கும். தன்னுடைய பாஷையிலே அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு பறப்பதற்கும் பலன் இல்லை, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்வதற்கும் எனக்கு பலன் இல்லை, எனவே எனக்கு சோறும் எனக்கு இல்லை, ஆண்டவரே எனக்கு இறை இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, நீர் மட்டும்தான் என்னை நன்மையினால திருப்தியாக்க வேண்டும், நீர் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி 5 மாதங்கள் அது அப்படியே பெருமூச்சு விட்டுக்கொண்டே இருக்குங்க. அது வெயில் காலமாக இருக்குமோ, சில நேரத்தில் மழைக்காலமாக இருக்கும், சில நேரத்தில் குளிர்காலமாக இருக்கும். அது மழைக்கும் பனிக்கும் வெயிலுக்கும் அது எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து அந்த மலையிலே அது பெருமூச்சு விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த 5 மாதங்கள் முடிந்த பிறகு அதற்கு ரெக்கைகள் மீண்டுமாக முளைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய அழகு பகுதி மீண்டுமாக சரியாக்கப்பட்டு அது சுகமாக்கப்பட்டு மறுபடியும் நல்ல ஒரு அழகு, கூர்மையான ஒரு அழகு வரும் அதற்கு அந்த மூக்கு பகுதி. இப்போ அது முன்பு பறந்த வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகத்தோடு, முன்பிருந்த பலத்தை காட்டிலும் அதிக பலத்தோடு, முன்பு பறந்ததான தூரத்தை காட்டிலும் அதிக தூரத்தோடு, முன்பு பறந்த உயரத்தை காட்டிலும் அதிகமான உயரத்தில் அது பறக்கும். அடுத்த 40 வருஷத்திற்கு அது சோர்ந்து போகாது. அன்பான பிள்ளைகளே, எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கழுகுக்கே கர்த்தர் நன்மையை செய்வார் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக அவர் நன்மை செய்வார்.
சோர்ந்து போக வேண்டாம். நீங்களும் நானும் கர்த்தரையே நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறதுனால நாம் நம்புகிறதான தகப்பன் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் நீங்கள் எந்த நன்மை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நன்மைக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைப்பேன் என்று சொல்லி இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கழுகு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் நன்மை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவருமால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த நன்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த நன்மைக்காக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் எந்த நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கரம் கூட நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.